அனைவருக்கும் வணக்கம். இதில் இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா சார்ட்டர் ஆக்ட். இது எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1813ஆம் ஆண்டு. இப்போ இந்த சார்ட்டர் ஆக்டில் தான் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சிக்காண்டி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பற்றி சொல்லியிருப்பாங்க. த சார்ட்டர் ஆக்ட் வாஸ் 1813 பாஸ்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரெனியூடு த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் சார்ட்டர் ஃபார் அனதர் 20 years. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்ட். இதை இன்னொரு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஆக்ட் இதில் என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன். திஸ் ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் தட் it defined for the first time the constitutional position of British India territories. The objective was to spread scientific knowledge in British India. அதாவது நமக்கு அறிவியல் தொடர்பான செய்திகளையும் கல்விகளையும் பரப்புறது அவங்களுடைய முக்கியத்துவமாக இருந்தது. தி ஆக்ட் கேவ் மோர் பவர்ஸ் ஃபார் த கோர்ட்ஸ் இன் இந்தியா ஓவர் யூரோப்பியன் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட். அதாவது இந்த நீதிமன்றங்களுக்கு அதிகப்படியான அதிகாரங்களை வழங்கினாங்க. இந்த ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் எ ஃபினான்ஷியல் கிராண்ட் டுவர்ட்ஸ் த ரிவைவல் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் சயின்ஸ். அதாவது அவங்க ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்க. அதை நம்மளுடைய இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. நமக்கு முதல்ல பட்டய சட்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பட்டய சட்டம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மை அதிகாரத்தை மையமாக கொண்டு சகல அதிகாரங்களும் சலுகைகளும் உள்ள ஒரு வணிக நிறுவனத்தையோ பல்கலைக்கழகத்தையோ நகரத்தையோ உருவாக்கும் சட்டமாகும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் வணிக நிறுவனத்தை ஃபஸ்ட்டு தொடங்குறாங்க. இது யார் ஃபஸ்ட்டு இது பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராணி எலிசபெத் பார்த்தீங்கன்னா மகாராணி எலிசபெத் 1600 வழங்கிய பட்டயத்தின் மூலம்தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் துவங்குறாங்க. வாரன் ஹேஸ்டிங் பதவியேற்றது முதல் 20 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பட்டயத்தை புதுப்பிக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய கடைசி சட்டம் எப்போ வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1853 இந்த சட்டம் வழங்கப்பட்ட அந்த பட்டய சட்டம் தான் இந்தியாவில் கடைசியானது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியர்களினுடைய கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்கப்பட்டது. இதுதான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா இவங்க இந்த 1 லட்சம் ரூபாய் பணம் நிதி ஒதுக்குனதை கொண்டு தான் இந்தியாவில் ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமாக கல்வியை கொண்டு வந்தாங்க. அவ்வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் முதல்ல உருவாக்கின மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு இதில் முக்கியமானதாக கருதப்படுது. இது 20 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கக்கூடிய நிலையில் வந்தது. இதனுடைய கடைசி சட்டம் பார்த்தீங்கன்னா 1853. இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது தான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம் ஆகும். அதாவது கல்வி நோக்கில் சொல்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் நிறைய இருக்குது. கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது தான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பு அம்சமாகும். நன்றி, வணக்கம்.